ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒவ்வொருத்தரும் தேவர்களும் அசுரர்களும் இந்த பூமியில் பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம். மனித உலகம் வளர்ந்து செழித்து கொண்டிருந்த சமயத்தில் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டு தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இழந்த அசுரர்கள் பூமியில் அரசர்களாக மன்னர்களாக இருக்க திட்டமிட்டு பல ராஜஸ்திரீகள்கிட்ட, அதாவது பல வம்சத்து பெண்கள்கிட்ட பிறந்தாங்க. கர்வமடைந்த அசுரர்கள் எல்லாமே இப்படி பூமியில் கொடுமை செய்யக்கூடிய அரசர்களாக உருவெடுத்தாங்க. அவங்க எல்லாருமே மக்களையும் எல்லா உயிர்களையும் துன்பப்படுத்தினாங்க. அப்போது பூமாதேவி பிரம்மதேவர்கிட்ட இந்த மாதிரி பூமியில் இப்படி அசுரர்கள் எல்லாம் இருந்து துன்பப்படுத்துவதை சொல்லி முறையிடுறாங்க. பிரம்மதேவன் பூமாதேவிகிட்ட சொல்கிறாரு, நீ வந்த காரியம் எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அப்போ அதனால் தேவர்கள் எல்லாருமே பூமியில் பிறக்க போகிறாங்க, சில அசுரர்களும் பிறப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாருமே பூமாதேவியும் சகிதம் நாராயணர்கிட்ட போகிறாங்க. அப்போது பிரம்மன் பூமாதேவி சொன்ன பிரச்சனையை சொல்லும்போது, பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக நீங்கள் பூமியில் அவதரிக்கணும் அப்படின்னு நாராயணர்கிட்ட எல்லா தேவர்களும் கேட்டுக்கிறாங்க. நாராயணன் தேவர்களுடைய வேண்டுகோளை ஏற்கிறார். இந்த மாதிரி காரணங்களால் தான் பல தேவர்களும் அசுரர்களும் மேற்சொன்னவாறு பிறந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். இதுக்கு முதல் பதிவில் பீஷ்மர், துரோணர், கிருபர், திருதராஷ்டிரன், துரியோதனன், தர்மராஜா, நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், சிகண்டி, விதுரன், திரௌபதி, இவங்க எல்லாருமே யாருடைய அம்சம் அப்படிங்கிறது விரிவாக இருக்குது. இதுக்கு முன்னால் பதிவில் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.